வணக்கம். நான் தான் உங்கள் கோபிராஜன். நம்ம இப்போ கஸ்டமர் ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது டீப்புக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுதான் அவங்களுக்கு சரியாக இருக்கிற ப்ளவுஸ். இவ்வளோ டீப் தான் இருக்கணும். இந்த அளவு துணியை கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வச்சு நம்ம இதே அளவில் ஒரு ப்ளவுஸ் வெட்டணும். அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதில் புக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டியும் சேஞ்ச் பண்ணணும். அது தைக்கும் போது டெய்லர் சொல்லிட்டா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இது ராங்காக அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த பக்கம் வரணும், ஐப்பட்டி இந்த பக்கமும் ஒக்ஸ் பட்டி அந்த பக்கம் வரணும். அது ஒன்று தவிர மற்றெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை வச்சு இதே மாதிரி ஒரு ப்ளவுஸை எப்படி வெட்டுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, பொறுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் புரியாது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, ஆரம்பிக்கலாமா? பாருங்க, இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் நான் ஐரன் பண்ணி வச்சிருக்கேன். அளவு ப்ளவுஸுவே எதுக்கு ஐரன் பண்ணி வச்சிருக்கேன்னா, அந்த ஸ்ரிங்கர்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தால் நமக்கு இப்படியே வெட்டத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேக்கை நம்ம இப்படி ரெண்டாக எடுத்துக்குவோம், மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுடுவோம். அதே மாதிரி நெக் ஷோல்டர் ஜெயிண்ட் கிட்ட வச்சு ரெண்டு ஜெயிண்ட்டையும் ஒன்றா வச்சு இப்படி கொண்டு வந்தோம்னா நெக்கோட சென்டர் பார்ட்டு நமக்கு வரும். அந்த சென்டர் பார்ட்டில் ஒரு மார்க் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம லைனிங்கு நான் தேவைக்கிற அளவுக்கு எடுத்துருக்கேன். 1.25 மீட்ரு. பாருங்கள், இதை இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்குவோம். லைனிங் கூட நீட்டாக ஐரன் பண்ணி வச்சுருக்குது. நீங்களும் ஐரன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட்டிங் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுவோம். இதுதான் ஃபஸ்ட். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குவோம். அதுக்கடுத்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம தையலுக்காக ஒரு மார்க்கை இப்படி போட்டுக்குவோம். ஃபுல் இதை பேக்கை நம்ம இப்படி சென்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்படியே சென்டர் பண்ணி இந்த மார்க் இருக்குங்களா, இந்த மார்க்கை இந்த எட்ஜில் வச்சு பாருங்க, தையல் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க். அங்கிருந்து 1 இன்ச் விட்டுட்டு இந்த டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க். இப்போ இந்த நெக்கு நம்ம சென்டர் ஐரன் பண்ணி நீட்டாக இருக்கு இல்லைங்களா, இதான் சென்டர் பாயிண்ட். இந்த மார்க் இது அப்படியே இங்கே வச்சு இந்த மார்க் மேலே வைக்கணும். கரெக்டாக பாருங்க, மார்க் மேலே வச்சு இங்கே ஒரு மார்க். இதுதான் நெக்கோட டீப். அதுக்கடுத்து இந்த சைடை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். சைடை எங்கே வைக்கணும்னாக்கா பாருங்க, இந்த மார்க் வைக்கக்கூடாது. ஏன்னா இது டாட்டுக்காக விட்டுருக்கு. நம்ம எங்கே ரெடி இருக்கோ ரெடி கிட்ட வச்சு இப்படி வைங்க. ரெடி கிட்ட வச்சுட்டோம். இப்போ நம்ம பாருங்க, ரெடியாக இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல எங்கே வருது பாருங்க, கரெக்டாக உங்களுக்கு அந்த இடத்துக்கு நேராக ஒரு மார்க். ஓகே, அதுக்கடுத்து அப்படியே இப்படி திருப்பி இந்த பெல்ட் ஜாயிண்ட் வரும், அதுக்கு நேராக ஒரு மார்க் போட்டு வச்சிருவோம். அடுத்ததான் இந்த ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட் லென்த் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி இந்த மார்க் மேலே வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க். மேலே தையலுக்காக கீழே விட்ட மாதிரியே மேலே ஒரு 1/2 இன்ச் ஒரு மார்க் விட்டுட்டு இப்போ நம்ம மார்க்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இந்த கையை எப்படி உள்பக்கமாக எடுத்துட்டு இப்படி வச்சுக்குவோம். கரெக்டாக பாருங்க, இந்த மார்க் இங்கே கரெக்டாக உட்காரும், இந்த இடத்துல உட்காராது. இந்த இடத்துக்கு ஏன் உட்காராங்க, டாட் பிடிச்சிக்கிறதுனால இந்த லைன் நோந்து உள்ளே போயிருக்கோம். இப்போ நம்ம இது மார்க் மேலே உட்கார வச்சாச்சு. அதை அப்படியே நம்ம கரெக்டாக மார்க் மேலே வச்சுட்டு நெக்கு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக எங்கே உட்காரதோ உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுட்டு பாருங்க எப்படி கரெக்டாக உட்காந்துருக்குங்களா. இப்போ இது பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணணும்னா சும்மா ஜஸ்ட் ஒரு மார்க் போட்டுக்கணும். இப்போ நெக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல தையல் எங்கே வந்திருக்கோ அதுக்கு நேராக ஒரு மார்க்கு, மார்ஜின் இருக்கிறதால ஒரு மார்க் பண்ணி. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த பீஸை இது இப்படியே இருக்கட்டும், ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுட்டு நம்ம கிட்ட அந்த ப்ரெஷரை எடுத்துட்டு ப்ரெஸ்ஸிங் வீல் எடுத்து பாருங்க, இந்த ஹார்ம் எப்படி இருக்கோ அது பக்கத்துலேயே நம்ம சும்மா ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இந்த இடத்துல
அவ்வளோதான். ப்ரெஷர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே இதை தூக்கிடுவோம். தூக்கிட்டா இந்த மார்க் நமக்கு இங்கே இது தெரியுது. இப்போ நம்ம இந்த மார்க்கையும் இந்த வேஸ்ட் மார்க்கையும் ஸ்கேலை வச்சு ஒரு ஜெயின் போட்டுட்டு அது பக்கத்தில் நம்ம லூஸ் ஸ்டேட்டுக்காக எப்போது தேவைப்படும் போது லூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஸ்கேல் அளவுக்கு ஒரு மார்க் போட்டு எக்ஸ்ட்ரா லூஸ் துணியை விட்டுடுவோம். ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருப்போம். இது க்ளோஸ் நெக்கு, அதனால் கொஞ்சம் கிராஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ 1/4 இன்ச் கிராஸ் ஆகிருக்குது, அந்த 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம இப்போ போய் கிராஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த தையல் வந்து கிராஸ் பண்ணதுனால இவ்வளோ கட் ஆகிடும். இதுதான் ரெடி வரும். இப்போ இங்கிருந்து நம்ம மார்க். ஓகே, இப்போ இந்த மார்க் நம்ம ப்ரெஷர் பண்ணிக்கிறதுனால இது கரெக்டாக இருக்கும். இது நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு இப்படி போட்டுட்டு இப்போ நம்ம இதுவே அப்படியே டிராயிங் கொடுத்துப்போம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஹார்மல் எவ்வளோ இருக்குன்ட்டு இந்த டிச்சுக்கிட்ட இருந்து அப்படியே நம்ம தையல் இருக்கு இல்லையா, ஹார்மலில் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணியிருக்க தையல் அது பக்கத்துலேயே அளந்துட்டு வருவோம். 9 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது போட்டிருக்கிற மார்க்கு அதே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். கரெக்டாக ஒரு புள்ளி கூட இல்லை, ஒரு புள்ளி எப்படி கம்மியாக இருக்கோ அப்படியே இருக்கு. அப்போ நம்ம போட்டிருக்க மார்க் கரெக்டாக இருக்கு. இந்த லென்த் அதுவும் கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஷோல்டரு இப்படி வைக்கணும். நம்ம பாருங்க, ஷோல்டர் டு ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த ஆம்கோல் அளந்தாச்சு, அதுவும் கரெக்டாக இருக்கு. அப்போ நம்ம 99% நம்ம அளவு துணியிலேருந்து அப்படியே வச்சிருக்கிறோம். அது அப்படியே கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வெட்டி எடுத்துக்குவோம். நமக்கு டாட் வந்து இப்படி சென்டரா முடிச்சு ஒரு 1/4 இன்ச் அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். நான் மடிச்சிருக்கோம். இப்போ இங்கிருந்து ஒரு 3.25 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கணும். நீ 4 இன்ச்சு கூட வைக்கலாம். இந்த டாட் எவ்வளோ இருக்கணும்னா 1 இன்ச்சு. அப்போ நமக்கு அந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. ஸோ அவ்வளோ பிடிச்சிங்கன்னா இவ்வளோ தான் ரெடி வந்துருச்சு. இதை பிடிச்சிட்டிங்கன்னா டாட்டு உங்களோட வேஸ்ட்டும் ரெடி வந்துடும். நான் இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா ஒரு மேட்ச் பண்ணிக்கணும். இந்த இடத்துல தான் நமக்கு ஹார்மல் அட்டாச் வருதுன்றதுக்காக இதை நம்ம ஒரு ப்ரெஸ்ஸிங் வீல் வச்சு இப்படி மார்க் போட்டு வச்சுக்கணும்னா மார்க் இருக்கும். ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு நேச்சு நெக் பண்ணிடுவோம். இந்த மார்க் அழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரேசிங் வீல் வச்சு ஒரு வீல் போட்டுக்குவோம். அப்போ இந்த பக்கம் மார்க் இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் வந்து கிளியரா ஐரன் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டமா ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம அப்படின்னா பொதுவா நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு கோடு போடுறோம். இது எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா எந்த அளவும் கிடையாது. இது பொதுவா ஒரு லைன் போடுறோம். போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்றோம், நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பேக்கவை இதுக்கு பக்கத்துல இப்படி வைப்போம். வச்சுட்டு இப்போ நம்முடைய மார்க் இருக்கு இல்லையா, இந்த மார்க்கை நம்ம ஒரு முறை பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து ஹார்மல் ஒரு மார்க் இருக்கு, அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்குவோம். ஷோல்டர்ல இந்த மார்க் போட்டுக்குவோம். இந்த நெக் எங்க வருதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் போட்டுக்குவோம். இப்போ இது பேக் நமக்கு தேவையில்லை, சைடுக்கு எடுத்து வச்சிருவோம். இப்போ நம்ம போட்ட மார்க்கர்ல
இப்படி மார்க் பண்ணிக்குவோம். இது 2 மார்க், கீழே இருக்கிற மார்க்கு இது வந்து 2 மார்க் எதுக்குன்னா தையலுக்காக. இங்க தையல் வரும் இது பிடிக்கிறதுக்காக. மீதி எல்லாம் அதுல இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, டாட் வரைக்கும் இப்படி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோல்டு போட்டுக்குவோம். ரைட், ஒரு ஃபோல்டு போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஷோல்டரு இப்படி இருக்கு, அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படியே கொண்டு வந்து பாருங்க இந்த மார்க் கிட்ட அப்படியே ஷோல்டர் மேல கரெக்டாக அப்படி வச்சுக்குவோம். இந்த மார்க்கும் கரெக்டாக உட்காரு பாருங்க. மார்க் மேலே உட்காந்துருக்குங்களா, இங்கேயும் மார்க் மேலே உட்காந்துருக்கு. ஸோ இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும் நம்ம, இப்போ ரெடியாக இருக்குது நமக்கு நெக்கு கரெக்டாக. இங்கே மார்க் மேலே உட்காந்துருச்சு. இப்போ நம்ம இது பக்கத்துலேயே என்ன பண்ணணும்னா ஒரு பாயிண்ட் கீழே வைக்கணும். ஏன்னா ஃபோல்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் நெக்கு சின்னதாகிடும். அதனால ஒரு பாயிண்ட் கீழே வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு வி கொஞ்சம் தெரியுங்களா, கொஞ்சம் உள்பக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கும் அது. ஆனால் நம்ம இங்கே ஒரு பாயிண்ட்டு நம்ம கீழே வச்சிருக்கோம், உட்காரும்போது கரெக்டாக உட்காந்துரும். இப்போ இந்த டாட்டுக்கு நேராக ஒரு மார்க் நம்ம போட்டுக்குவோம். அதுக்கடுத்து இந்த ஹார்மல் என்ன பண்ணணும் நம்மனா, ஹார்மோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ரொம்ப டவுன் கீழே போயிடக்கூடாது, ரொம்ப மேலுக்கும் போகக்கூடாது. நம்ம கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படியே வச்சுட்டு நம்ம எப்படி இருக்கோ அது கரெக்டாக, முன்னாடியும் போகக்கூடாது பின்னாடியும் போகக்கூடாது, அதாவது கீழேயும் போகக்கூடாது மேலேயும் போகக்கூடாது. அதனுடைய லெவல் எங்கே இருக்கோ அந்த லெவலில் கரெக்டாக உட்கார வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்போ எடுத்துருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நெக் மார்க் போட்டிருக்கோம், அதை நம்ம சரிப்படுத்திக்குவோம். அப்படின்னா ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஷோல்டரில் எங்கே இருக்க மார்க் அங்கேயும், இந்த மார்க் எங்கே இருக்க அங்கேயும் ஒரு மார்க் போட்டு, இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஷேப்பை சேஞ்ச் கரெக்டாக பண்ணிக்குவோம். ஷேப் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்ததாக இந்த ஷோல்டரு எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே பிடிச்சி இந்த ஷோல்டர் மேலே வச்சு இந்த மார்க் நம்ம போட்டிருக்க மார்க் கரெக்டாக வந்திருக்கா பார்த்துட்டு அதுக்கு நேராக ஒரு மார்க். இப்போ இந்த லைனை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்திருக்குது மார்க்கு, அதுக்கு நேராக நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுக்குவோம். ஸோ எப்பவுமே வந்து இந்த பேக் அளவு இங்கே இருக்குது, அதை விட மேலே வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதை விட கீழே இறங்கி போச்சுன்னா கரெக்டாக இல்லை. இந்த அளவுக்கு வந்தால் கூட ஓகே, இதை விட கீழே போகக்கூடாது. இதை விட கீழே போகும்போது நார்மல் ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கணும் அர்த்தம். அதுக்காக தான் இந்த கோட் நம்ம போட்டு வச்சுது. இப்போ இதை விட 4 இன்ச் மேலே வருது, ஏன்னா இந்த பேக் ஷோல்டரை விட ஃப்ரண்ட் ஷோல்டர் கம்மி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். எப்படின்னு பார்ப்போமா? பாருங்க, இந்த மார்க்லேருந்து இங்கே வைக்கிறேன் 7.25 இன்ச் இருக்குது. இப்போ இந்த ஷோல்டர் பாருங்க 6 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இந்த ஷோல்டர் கம்மி பண்ணியிருக்காங்க, அதே அளவுக்கு தான் இப்போ இது மேலே போகும். இது கம்மி பண்ண ஷோல்டர் இது மேலுக்கு வரும். ஸோ அந்த மெத்தட் பிரகாரம் அது கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ஈஸி மெத்தட் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறது. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது பாருங்க, இந்த அளவு நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இது காட்டன் ப்ளவுஸு, எக்ஸ்பெண்ட் எல்லாம் ஆகாது, கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. இழுத்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, 9.4.1 இருக்கு. எங்கேருந்து, நெக் டீப்ல இருந்து இது வரைக்கும் 9.4 புள்ளி இருக்கு. சரி, இந்த சைடும் அதே மாதிரி பார்த்துக்குவோம். அதில் ஏதாவது வேரியேஷன் இருக்கான்னு தெரியும். இங்கே 9 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அந்த பக்கம் 9.4 ஒரு புள்ளி இருக்கிறதுனால இப்போ 9.4 வச்சிருவோம். ரெண்டு பக்கமும் சேர்த்து 9.4 இன்ச்சு நெக்கில் இருந்து ப்ளஸ் ஒரு நார்மல் டாட் வரும் இந்த இடத்துல, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. சரி, 9.25 இன்ச்சு ரெடி. இதே 9.25 இன்ச்சு அப்படியே நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு மார்க் போட்டு வச்சிருங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டாட்டை நம்ம மறுபடியும் டாட் எங்கே இருக்குது, டாட்டோட டீப் எவ்வளோ, டெப்த் எவ்வளோன்னு பார்க்கணும். டாட்டோட டெப்த் வந்து நமக்கு 10.5 இன்ச்சு. ஸோ ஓகே, இந்த டாட்டோட இந்த இது என்னன்னு பார்க்கணும், கேப் 3 இன்ச்சு. ஸோ இது 10.5, இது 3. ஸோ நம்ம போட்டுக்கிற டாட்டு கரெக்டாகவே இருக்குது. அப்போது அதே இடத்துல மார்க்கு மறுபடியும் வந்ததுனால ரெண்டும் பர்ஃபெக்டாக வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டாட் அப்படி பிடிச்சிட்டு
பாருங்க இந்த ஷோல்டர் மேலே வைங்க. இது எப்படி வச்சு பாருங்க. இங்கிருந்து இது எப்படி கிராஸாக உட்காரும். இப்படி நேராக உட்காராது. ஏன்னா டாட் பிடிச்சிருக்கிறதுனால பாருங்க இப்படி தான் உட்காரும். இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுடுங்க. அது உங்களுக்கு புரியல, இல்லை தெரியல, எப்படி முன்னாடி பின்னாடி போகுது அப்படின்னு சொன்னா இப்போ பாருங்க இப்படி வச்சுக்கோங்க. 10 இங்க இருக்கு, அப்படியே இங்க 14 இன்ச் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, 10 நீங்க அரை இன்ச்சு கம்மி பண்ணீங்க. 14 இருக்குல்ல, 14ல அரை இன்ச் கம்மி பண்ணிடுங்க. 13 அப்போ 13க்கு ஒரு மார்க் போடுங்க. இப்போ நேரா நீங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்க நீங்க என்ன போட்டீங்க 3 அதே 3க்கு இங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த டாட்டை நம்ம ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்குவோம். ஓகே. நம்ம இதுல இருக்கிறதே பார்த்து அப்படியே வச்சோம்னா இப்படி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க 1.25 இன்ச். ஸோ அந்த 1.25 இன்ச்சை நீங்க இப்படி ஒரு 1.25 இப்படி ஒரு 1.25 டோட்டல் இப்போ 1.25 1.25 2 இன்ச் ஆயிடுச்சு. இதை நீங்க சேர்த்துக்குங்க. ஆனால் இதுல இருக்கிற அளவையே பார்த்து போட்டாச்சு. ஓகே. இப்போ இந்த பீஸை எடுத்துட்டு இப்போ இந்த ஷோல்டர் இதில் நெக்கில் இருந்து இது எவ்வளோ டீப் இருக்குதுன்னு அது வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் மார்க் போட்டு பெல்ட் விட்டுட்டு அது இந்த பெல்ட் விட்டுட்டு இந்த லென்த் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் மார்க் போட்டு இங்கே ஒரு டாட் இருக்குது அதை ஞாபகம் வச்சு அதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ நம்ம இதை கிராஸ் பண்ணிக்குவோம். ஓகே. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சைடு நம்ம இங்க வந்து வச்சிரும். கரெக்டாக அந்த மார்க் மேலே வச்சு இது எங்க இருக்கோ அது வரைக்கும் பெல்ட் விட்டுட்டு எங்க இருக்கோ அங்கே மார்க் போடுறோம். இங்க ஒரு டாட் இருக்கு. டாட்டுக்கு ஒர்க் நமக்கு வந்து ஒரு 3/4 இன்ச் தேவைப்படும். 3/4 இன்ச் விட்டுடுங்க. இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுவா அப்படியே லைட்டா ஷேப் கொடுத்தாச்சு. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இது பாருங்க. இது எங்க வருதோ இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்குங்க. அங்கிருந்து பாருங்க இந்த இடத்த பிடிச்சிருக்கோம். இங்கிருந்து இந்த சைடு இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு மார்க் பிடிச்சிங்க. இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டு அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு அப்படி தெரியலன்னா நீங்க டேப் வச்சு அளந்து இந்த இடத்துல இருந்து இந்த டேப்பு இப்படி அளந்துக்குங்க. அதை அப்படியே கொண்டு வந்து நமக்கு இங்க வைங்க. வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இங்க அளங்க 5.25 இருக்குது. அதை கொண்டு வந்து இங்க வைங்க. அவ்வளோ கரெக்டா இருக்குங்களா? இப்போ இந்த மேல ஷோல்டர் மார்க்கையும் இதையும் ஜாயின் பண்ணிடுங்க. பக்கத்துல அதே ஸ்கேல் அளவுக்கு ஒரு மார்க் போட்டுக்குங்க. இது ரெடி மார்க்கா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க இது சென்டர்ல ஒரு டாட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த பட்டியை விட்டுட்டு இந்த லென்த்துக்கு சென்டர்ல ஒரு டாட் இருக்குது. நம்ம அதே மாதிரி இப்போ ஒரு சென்டர்ல ஒரு மார்க் போட்டுக்குவோம். இதுதான் வந்து சைடு டாட்டு. அதே மாதிரி இந்த சைடுல ஒரு அப்ராக்சிமேட்டி தான் கொடுக்க போறேன் நான் உங்களுக்கு. அது ஒரு டாட். அடுத்ததா வந்து நம்ம இந்த மார்க்குக்கு நேராக இங்க ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து டாட் மார்க். இந்த டாட் மார்க் அதே மார்க்கை இங்க போட்டாச்சு. இது நம்ம கேப்பு ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு சைஸ் பொறுத்து வேரியேஷன் ஆகும். ஆர்ம வந்து நம்ம ஃப்ரெஷிங் பண்ணிக்கிறோம். அது மேலேயே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஆர்மலோட நமக்கு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 9.25 இருக்கு. பேக் வந்து நமக்கு 8.5.1 சொன்னோம். இப்போ 9.25ன்னா 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு ஆர்மல்ல. இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்க டாட் அடிச்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃப்ரண்டோட இதை டாட் பிடிச்சிட்டோம்னா இந்த பேக்கோட ஆர்மலும் ஃப்ரண்டோட ஆர்மலும் ஒன்றா ஈக்குவலாக வந்துடும். ஸோ இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரண்ட்டை நம்ம அப்படியே பாருங்க கீழே மார்ஜின் விட்டு கட் பண்ணணும். இந்த சைடில் மார்ஜின் விட்டு கட் பண்ணணும். நெக்கில் பிடிக்கிறதுக்கு மார்ஜின் பண்ணணும். ஹார்மலில் மார்ஜின் பண்ணணும். இந்த இடத்துல தேவைப்படாது, அங்கே விட தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு நம்ம கிராஸ் பட்டி ஃபஸ்ட்டே நமக்கு இப்படி இருக்குது. இப்போ நம்ம கிராஸுக்கு இப்படி வச்சு ஒரு மார்க் போட்டுடுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம மார்ஜின் விட்டாச்சு. கட் பண்ணிடுவோம்.
கரெக்டாக இருக்குது. நம்ம மார்ஜின் விட்டு தான் கட் பண்ணுறோம். நெக்கில் நம்ம எவ்வளோ பிடிக்கிறோமோ, பைப்பிங் இருந்தால் பைப்பிங் தகுந்த மாதிரி மார்க்கில் வெட்டி எடுக்கணும். இது வந்து பாலிஷும் இருக்குது, எக்ஸ்ட்ரா பிடிக்கிறதுக்காக மார்ஜின் விட்டு ஷோல்டரில் மார்ஜின் ஆல்ரெடி விட்டுருந்தோம், அதனால் ஷோல்டர் மார்ஜின் விட தேவையில்லை. நம்ம எவ்வளோ பிடிக்கிறோமோ அவ்வளோ விட்டு வெட்டுறேன். நான் கரெக்டாக 1/2 inch விட்டு வெட்டுவேன். நீங்கள் எப்படி பிடிப்பீங்கன்றதை பார்த்துக்குங்க. அதுக்கெல்லாம் கம்மியாக விட்டு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு அது டைட் ஆகிடும். நீங்கள் ஜாஸ்தி பிடிக்கிற அளவுனா கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு வெட்டிக்கிங்க. ஆனால் 1/2 inchன்றது ஒரு டென்ஷன் அளவுன்னு சொல்லுவோம் நாங்கள், அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு சென்டர் டாட் அப்படி பிடிச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை ஒரு ப்ரெஸ்ஸிங் பண்ணி டாட் மேட்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த 2 டாட் ஒன்றா பிடிச்சி ஒரு மேட்ச் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் லைட்டாக க்ராஸஸாக ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா டாட்டுக்கு வயசானவங்க தான் உங்களுக்கு ரொம்ப லூஸ் எல்லாம் வைக்க தேவையில்ல, கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம சைடு மேட்ச் இங்கே போட்டுருக்கோம். அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கு, இப்போ நம்ம பண்ணிக்கிற இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருவோம். அப்படியே பேக்கில் திருப்பி எங்கெங்கே ப்ரெஸ்ஸிங் வீல் விழுந்துருக்குதோ அந்த இடத்துல நம்ம மார்க் போட்டு வச்சிட்டோம்னா தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி டாட் பிடிக்கும்போது பாருங்கள், இந்த ஆர்மல் ஷேப் கரெக்டாக வந்துடுச்சு. இந்த நேச் டு நேச் கரெக்டாக போய் உட்காந்துக்கிறதுக்கு பாருங்கள், உட்காந்துருக்குங்களா? பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேக் வெட்டியாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து பெல்ட் வெட்டிடலாம். எல்லாமே நம்ம காப்பி தான், ஜெராக்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு 3/4 inch அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுவோம். அதுக்கு கீழே ஒரு 1/2 inch விட்டு ஒரு தையல் போட்டுக்குவோம், லைன் போட்டுக்குவோம். ஸோ இது லைன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பீஸ் அப்படியே எடுத்து இது மாதிரி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த ஐப்பட்டு இருக்கு இல்லையா, அந்த சைடு இப்படி வச்சுட்டு ஒன்று ப்ரெஷர் கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து பாருங்க, இந்த மார்ஜின் நமக்கு இங்கே உள்ள தெரியுதா, இந்த அளவுக்கு அப்படியே ஒரு மார்க் போட்டு விட்டுடும். அவ்வளோதான், கரெக்டாக அந்த மார்க்லேயே வந்துடுச்சு. இப்போ இது வந்து ரெடி. நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா மார்ஜின் விட்டு வெட்டணும். 1/2 inch மார்ஜின் விட்டு வெட்டுறோம். கீழே நம்ம மார்ஜின் விட்டுருக்கோம், அதனால தான் அந்த தையல் மேலேயே வெட்டிட்டோம்னா மார்ஜின் கிடைச்சிடும். இந்த இடத்துல ஒரு நேச் பண்ணணும், ஏன்னா இப்படி பண்ணோம்னா தான் கரெக்டாக உட்காரும். இப்போ உங்களுக்கு இது பாருங்க, இப்படி வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் பெல்ட்டு. இந்த டாட்டை நம்ம பிடிச்சிட்டோம்னா இப்படி பிடிச்சிட்டு பாருங்க, கரெக்டாக உங்களுக்கு அந்த மார்க் தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த மார்க்கோட மார்க் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உட்காந்துரும். இப்படி வரும் கரெக்டாக. இந்த இது மாதிரி இப்படி உட்கார வச்சோம்னா இது எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ எந்த இடம் தான் வந்து இப்போ நமக்கு டாட்டாக மாறப்போகுது இந்த இடத்துல. இது 4 டாட் ப்ளவுஸ். லென்த்தை பார்த்துக்கோம். ஃபர்ஸ்ட்ல கையோட லென்த் வந்து நமக்கு 8 inch இருக்குது. ஸோ நம்ம லைனிங் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வரணும்னா இப்படி சிங்கிளில் போட்டு வெட்டினா ஜாயிண்ட் வரும், அதனால் இப்படி டபுளாக போட்டுக்குவோம். அதனால தான் நம்ம 1.25 மீட்டர் வாங்கியிருக்கிறது. வித்தவுட் ஜாயிண்ட்டில் வெட்டின எப்பவுமே
ஜெயிண்ட்டுக்கு நிறைய இருந்தால் தைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், ஃபினிஷிங் கூட நமக்கு சரியாக வராது. ஸோ இப்படி நம்ம டபுளாக போட்டாச்சு. இப்போ ப்ளவுஸோட லென்த்து 8 இன்ச்சு, மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு வேணும், அதே மாதிரி கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு வேணும். ஸோ இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்குவோம். போட்டாச்சு. இதுதான் லாஸ்ட்டு. இதுதான் வந்து நம்ம தையலுக்கான மேலே பகுதி. அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம், இந்த கை லூஸவை இப்படியே எடுத்துக்கோங்க. டேப்பில் கூட அளந்துக்கலாம், நீங்கள் இப்படியே கூட பாருங்க. இப்படி உள்டால் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் அதை விட நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஏன்னா சப்போஸ் இல்லை துணி சுருங்கி இருந்துச்சுன்னா நம்ம சின்னதாகிடும், அதனால கரெக்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக. ஆயிடுச்சு. இந்த அளவு இது கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அளவுக்கு பண்ணாமல் இது பாருங்கள், இந்த அளவு என்ன இருக்கோ அதே அளவுக்கு நான் இங்கே வச்சு ஒரு மார்க்கு தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு இப்போ இதை தான் நான் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே. இது அப்படியே இது மார்க்கிங் மேலே கரெக்டாக வச்சு சும்மா நான் ஒரு ப்ரஷிங் வீல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை எடுத்துருவோம். நம்ம ஹார்மல் வந்து 8.4.1, நம்ம அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம், 7.4.1க்கு கரெக்டாக வரும் அது. இப்போ நம்ம இதை இப்படி ஜாயின் பண்ணிக்குவோம். ஸ்கேல் அளவு சைடில் பிடிக்கிறதுக்காக பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க ப்ரஷிங் வீல் இங்கே இருக்குது, அதே மார்க்கு அப்படியே மார்க் போட்டுடுவோம். இப்போ பாருங்கள், இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம் இல்லையா, அதே 1/2 இன்ச் இப்படி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நம்ம வெட்டினோம்னா நமக்கு தையலுக்கும் சரியாக போயிடும். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இது மேலே தான் வெட்ட போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம்னா, பேக்கை வச்சுட்டு நம்ம மார்க் போட்டிருக்கு இல்லையா, அந்த மார்க் இங்கே வச்சு கரெக்டாக இருக்கா பார்த்தோம். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மேட்சை நம்ம இங்கே பண்ணிக்குவோம். பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கை 2 கையும் ஒரே அளவாக இருக்கும். 2 கையிலையும் ப்ரெஸ்ஸிங் வீல் இருக்கிறதுனால மார்க்கிங் இருக்கும். தைக்கிறவங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் இருக்காது. அழகாக தச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி வெட்டி கொடுத்தா தான் வந்து நம்ம கடையில் ப்ரொடக்ஷன் கூட ஆகிட்டே இருக்கும். மார்க்கிங் சரியாக போடாமல் அந்தாஜ் கட்டிங், பம்பாட் கட்டிங்னால வெட்டிட்டு இருந்தோம்னா சரியாக வராது. என்ன பண்ணோம், ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷேப் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கிறோன்றதை பாருங்கள். இப்படி எடுத்துக்குவோம். ஸ்கேல் வச்சு எடுக்கலாம். நான் உங்களுக்கு அப்படியே போட்டு காட்டுறேன். இவ்வளோதான். இவ்வளோ எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட் தட்டுன்னு சொல்லுவோம். அதை ஃப்ரண்ட் கவர் தட்டுன்னு சொல்கிறாங்க, ஃப்ரண்ட் தட்டுன்னுவாங்க. உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி சொல்லுங்கள். மொத்தம் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஷேப் எடுக்கணும். அதை எடுத்தாச்சு. கை ரெடி ஆயிடுச்சு. எல்லா பீஸ் வெட்டியாச்சு. இப்போ நம்ம நெக்கை வந்து இது எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்ஜின் விட்டுட்டு வெட்டி எடுத்துட்டோம். பேக்கை வந்து இப்படி போட்டுட்டு பேக்கை போட்டு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்குவோம்.
எப்பவுமே வந்து ப்ளவுஸ் பீஸ் எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்துக்கணும், இல்லை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதில் நம்ம ஜாயிண்ட் இல்லாமல் எப்படி வெட்டுறது அதுதான் மஸ்ட் கவனிக்கணும். எப்படியாவது அப்படி வெட்டக்கூடாது, துணி கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும். இப்போ நமக்கு இது ஃப்ரண்ட்டு இந்த இடத்துல வருது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம பேக் வெட்டி எடுத்துட்டோம். அந்த பேக் வெட்டின இடத்துல பாருங்க, இந்த இடம் தான் பேக். இப்போ வெட்டி எடுத்துட்டு அதுக்கடுத்து அதே ஆப்போசிட் சைடில் ஃப்ரண்ட் போடணும். அதை அப்படியே ஜாயின் பண்ணிட்டு கை வருதா பார்த்துருவோம். ஜாயிண்ட் இல்லாமல் கை வருது. நம்ம கையை வெட்டி எடுத்துக்குவோம். இந்த பீஸ் மீன் இருக்குது, இதில் நம்ம பெல்ட் வெட்டிடுவோம். அவ்வளோதான், ப்ளவுஸ் வெட் பண்ணி கட் பண்ணி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.